கண் விஷயத்தில் பண்ணக்கூடாதது அப்படின்னு சொன்னால் என்னங்க? எல்லா லைன்ஸும் ரிங்கிள்ஸும் ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு நம்ம ஏதாவது செஞ்சால் அது சரி பண்ணுறது ரொம்ப நாள் ஆகும். காஜல் போட்டிருப்போம், இல்லைன்னா ஐ மேக்கப் போட்டிருப்போம், அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது கூட ரா மில்க் ரொம்ப நல்லது. நான் கொஞ்சம் வெத்தலை எடுத்துக்கிறேன். வெத்தலை வந்து ரொம்ப கூலிங். அதில் உருளைக்கிழங்கு துருவினது, வெள்ளரிக்காய் துருவினது, இது ரெண்டுத்தையும், இது ஓல்டு ரெமெடி, ரொம்ப ஓல்டு ரெமெடி. அதனால நம்ம அதெல்லாம் ரிவைவ் பண்ணோம் அப்படின்றதுக்கு தான் இப்போ நம்ம அதை காட்டுறோம். ஏன்னா நம்ம பாட்டி அவங்க எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டிவி, லேப்டாப், டேபு, ஃபோனு அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் இந்த ப்ளூ லைட், அந்த ப்ளூ லைட் வந்து நமக்கு நம்ம டிஎன்ஏவே அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க அதில்? அதெல்லாம் எனக்கு லைட்டாக மசாஜ் கொடுக்குறேன். இந்த மாதிரி க்ளோப் உங்களுக்கு இல்லைன்னா ஐஸ் ட்ரேயில் நீங்கள் வந்து வாட்டரோ இல்லைன்னா ரோஸ் வாட்டர் இல்லைன்னா கியூக்கம்பர் வாட்டர் எதையாவது ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ஐஸ் கட்டி எடுத்து ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு இது மாதிரி நீங்கள் மசாஜ் கொடுக்கலாம். அரோமா எண்ணெய்களை ஸ்மெல் பண்ணால் நல்ல தூக்கம் வரும். லோகாவோட கண்ணை சுற்றி கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணாங்க. அப்புறம் கொஞ்சம் ஐலிட்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரூப்பிங்காக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணாங்க. ஸோ நான் முதல்ல என்ன செய்ய போகிறேன்னா, ஜஸ்ட் ஒரு காட்டனில் காய்ச்சாத பால் இருக்குது, அதால் நான் துடைக்கிறேன். ஸோ நீங்களும் அதை வந்து டெய்லி செய்யலாம். ரா மில்கால் துடைச்சிங்கன்னா நைட் டைமில் கூட செய்யலாம். இப்போ நம்ம வந்து காஜல் போட்டிருப்போம், இல்லைன்னா ஐ மேக்கப் போட்டிருப்போம், அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது கூட ரா மில்க் ரொம்ப நல்லது. கம்ப்ளீட்டாக அது எல்லாத்தையும் எடுத்துரும். ஸ்கின்னுக்கே ரொம்ப நல்லது. ஆமாம், ஏன்னா அதில் லாக்டிக் ஆசிட் இருக்கிறதுனால டர்ட்டு, எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி கலர் இதெல்லாத்தையும் நல்லா கொண்டு வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதை க்ளீன் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது வந்து ஆலோவேரா ஜெல். ஆலோவேரா ஜெல்லால் லைட்டாக மசாஜ் கொடுக்க போகிறோம். இந்த ஆலோ ஜெல்லோட கூட நான் மிக்ஸ் பண்ணுறது இது ஃப்ரெஷ். ஆமாம், ஃப்ரெஷ் ஆலோ ஜெல், ஃப்ரெஷ் கியூக்கம்பர் ஜூஸ். ஸோ கொஞ்சமாக வெள்ளரிக்காய் சாறு அதில் கலந்துக்கிறேன் ஜெல்லில். ஆமாம், ரொம்ப கூலிங்காக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண் உள்ளே போகாமல் செய்யணும் எது செஞ்சாலும். இது எல்லாமே கண்ணுக்குள்ளே போகக்கூடாது. ஸோ கண்ணை சுற்றி உள்ள ஏரியாவுக்கு தான் நம்ம கூல் டவுன் பண்ணுறோம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு மசாஜ் செய்யும்போது எப்போவுமே ரொம்ப ஜென்டலாக செஞ்சால் போதும், அழுத்தி எதுவுமே செய்யக்கூடாது, அழுத்தவே கூடாது. இந்த மாதிரி இந்த ரிங் ஃபிங்கராலேயே அப்போ தப்பு பண்ணேன். நான் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா, தலைவலிக்குது, இந்த கொஞ்சம் கண்ணுகிட்ட டயர்ட் ஆகுதுன்னா நல்லா அழுத்தி விட்டுடுவேன். ஐயோ இல்லை இல்லை இல்லை, செய்யவே கூடாது. ஸோ நீங்கள் வந்து இப்போ நான் செய்கிற மாதிரி இந்த ரிங் ஃபிங்கர், நம்ம ரிங் போடுற ஃபிங்கர், அதால் மட்டும் இந்த மசாஜை செய்யலாம். ஸோ கண்ணுக்கு மேலேயும் ஐப்ரோஸ் மேலேயும் கண்ணு கீழ்ப்பகுதியிலையும் அதே மாதிரி கண்ணுடைய ஓரங்களில், ஸோ இந்த சைடில் இது மாதிரி செய்யும்போது நல்லா லிஃப்ட் ஆகும். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு அந்த ட்ரூப்பிங் இது இருந்ததுன்னா கூட சீக்கிரமாக லிஃப்ட் ஆகிடும். ஸோ இதெல்லாமே மசில்ஸ் தானே. ஸோ நம்ம டயர்ட் ஆகும்போது அந்த மசில் வந்து ட்ரூப் ஆகும். ஸோ நம்ம அந்த டயர்ட்னஸை குறைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக மசில் லிஃப்ட் ஆகும். ஸோ இந்த அது மாதிரி இதெல்லாம் எக்ஸ்பிரஷன் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ரொம்ப கூர்ந்து சிலதை பார்க்குறோம், அதெல்லாம் பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு லைன்ஸ் ஃபார்மேஷன் இருக்கும். அதனால இந்த லைன்ஸ் எல்லாமே லிஃப்ட் பண்ணி மசாஜ் கொடுக்கலாம். ரொம்ப அழுத்தாமல் லைட்டாக செய்யலாம். அதே மாதிரி இந்த நெற்றி பொட்டில் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணலாம் 2 விரல்களால். ஸோ ஒவ்வொரு மசாஜ் ஸ்ட்ரோக் முடிக்கும் போதும் இந்த இடத்துல நம்ம இதமாக இருக்குது. ஸோ இந்த ஆலோவேராவும் கியூக்கம்பரும் சேர்ந்து செய்யப்பட்ட இந்த மசாஜ்
இது கொஞ்சம் நேரம் செய்யலாம், ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு செய்யலாம். அதே மாதிரி கண் மேலே வந்து இந்த மாதிரி வச்சு அப்படியே அந்த டார்க்னஸை ஃபீல் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ரிலாக்ஸிங்காக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுக்கலாம். அதே மாதிரி ஒரு 4-5 டைம் இதெல்லாம் நம்மளே கூட செஞ்சுக்கலாம். இது வந்து கண்ணுக்கு புத்துணர்ச்சி, நல்ல புத்துணர்ச்சி. இந்த கருப்பான அந்த இது இருட்டாக பார்க்குறோம்ல, அது வந்து நமக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங்கை கொடுக்கும். பட் மேக் ஷுவர் இதெல்லாம் எதுவுமே கண் உள்ளே போகாமல் கண்ணை சுற்றி உள்ள ஏரியாவுக்கு தான் நம்ம செய்கிறோம். ஸோ இந்த இடத்துல இருக்கிற மசில்ஸை நல்லா நம்ம ஈஸ் பண்ணுறோம். நல்ல ஈஸ் டவுன் பண்ணுறதுனால ரொம்ப நல்ல ஒரு ஃபீலிங் கிடைக்கும். மசாஜ் அப்படின்னாலே ரொம்ப அது நல்லது ரத்த ஓட்டத்துக்கு. ஸோ இந்த மசாஜ் எஸ்பெஷலி ரொம்ப ஜென்டிலாக, அதே மாதிரி இந்த மாதிரி டேப்பிங் மசாஜ், இது வந்து பியானோன்னு சொல்லுவோம், பியானோ வாசிக்கிற மாதிரி டேப்பிங் மசாஜ், இது மாதிரி நீங்களே கூட செய்யலாம். ரொம்ப நல்லா இருக்கும். அழுத்தி செய்யக்கூடாது, லைட்டாக தான் எல்லாமே, ரொம்ப லைட்டாக செய்யணும். நம்ம போட்ட அந்த ஜெல் எல்லாமே அப்படியே உள்ளே போயிருக்கு. ஸ்கின் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால எல்லாமே அப்சார்ப் ஆயிடுச்சு உள்ள. இது வந்து நார்மலி எந்த டைமில் செஞ்சால் பெட்டராக இருக்கும்? இது வந்து அப்படின்னு ஒன்றும் இல்லை, நமக்கு எப்போ ரொம்ப டயர்டாக இருக்கோ அப்போல்லாம் செய்யலாம். நைட் டைமில் படுக்கிறதுக்கு முன்னாடி செய்யும்போது நல்ல தூக்கம் வரும். ஸோ அந்த மாதிரி செய்யலாம். சில பேருக்கு டே டைமில் தான் டைம் இருக்குது அப்படின்னு சொன்னால் டே டைம்லேயும் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் மசாஜ் செஞ்சதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வெத்தலை எடுத்துக்கிறேன். வெத்தலை வந்து ரொம்ப கூலிங். அதில் கொஞ்சம் நான் வந்து உருளைக்கிழங்கு துருவினது, அப்புறம் வெள்ளரிக்காய் துருவினது, இது ரெண்டுத்தையும் அப்படி அப்பா கண்ணு மேலே நல்லா செல்லுன்னு ஐஸ் வச்ச மாதிரி இருக்குது. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் கூட அவ்வளோ வச்சாலே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்ணுக்குள்ளே இருட்டு வந்துருச்சு, அதே சமயம் சில்னஸ் வந்துருச்சு. வேணும்னா இன்னொரு வெத்தலையை கூட வைக்கலாம். இது ஓல்டு ரெமெடி, ரொம்ப ஓல்டு ரெமெடி. அதனால நம்ம அதெல்லாம் ரிவைவ் பண்ணோம் அப்படின்றதுக்கு தான் இப்போ நம்ம அதை காட்டுறோம். ஏன்னா நம்ம பாட்டி அவங்க எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் நம்ம அதை விட்டுட்டோம் நடுவில். ஸோ அது வந்து அந்த இதோட சேர்த்து வைக்கும்போது ஹர்ப்ஸோட இல்லைன்னா நேச்சுரல் திங்ஸோட பண்ணும்பொழுது ரொம்ப நல்லா கூலிங்காக இருக்கும். இது செய்கிற இந்த டைமில் நான் வந்து ஐஸ் குளோபியூல்ஸ் இருக்குது. ஸோ அதால் அப்பா என்ன பண்ணுறீங்க அதில்? அதெல்லாம் எனக்கு லைட்டாக மசாஜ் கொடுக்குறேன். நல்ல செல்லுன்னு இருக்குது. ஆமாம், ஐஸா அது? ஐஸில் வச்சு எடுத்த குளோப் ஃபுல் ஃபேஸ்க்குமே கொடுக்கலாம். ஸோ அந்த கண்ணை சுற்றி உள்ள அந்த டார்க்னஸ் நல்லா குறையும். கொஞ்ச நேரம் அப்படி விடலாம். இப்போ இதை நான் எடுத்துடுறேன். இப்போ நான் வச்சுருந்த அந்த இதுவே நல்லா வார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது, சூடாக இருக்கிறதுனால அதுவும் வார்மாக இருக்குது. எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஆலோவேரா ஜெல்லியை வெத்தலையில் அப்ளை பண்ணி கண்களுக்கு மேலே வைக்கிறேன். ஜெல்லை வந்து ஆலோவேரா ஜெல். ஆமாம், வெத்தலை மேலே அப்ளை பண்ணிவிட்டு இது நீங்கள் சும்மா வீட்லேயே ட்ரை பண்ணலாம். அப்படியா? அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுடலாம். இது ரெண்டுமே குளிர்ச்சி. ஸோ இந்த லைன்ஸ், ரிங்கிள்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது. இது போல் ஒரு 10 நிமிஷம் அப்படி விடலாம். ஆமாம், அப்படியே விடலாம். லைன்ஸ், ரிங்கிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இப்போல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாரும் எல்லா லைன்ஸும் ரிங்கிள்ஸும் ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு நம்ம ஏதாவது செஞ்சால் அது சரி பண்ணுறது ரொம்ப நாள் ஆகும். ஒரு 25-30 வயசுலேருந்தே கொஞ்சம் கேர் எடுக்க ஆரம்பிச்சோம்னா அது ரொம்ப அதிகமாக ஆகாமல் இருக்கும். ரொம்ப வெயிலில் போயிடுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு அதுக்கப்புறம் அதை ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கண்ணை சுற்றி தான் நிறைய யங்ஸ்டர்ஸ் சுற்றி இப்போ நிறைய வருது. ப்ளூ லைட் ரொம்ப நிறைய பார்க்குறாங்க. ஒன்று வந்து டிவி, லேப்டாப், டேபு, ஃபோனு அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் இந்த ப்ளூ லைட். அந்த ப்ளூ லைட் வந்து நம்ம டிஎன்ஏவே அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ப்ளூ லைட்டோட எக்ஸ்போஷர் குறைக்கிறோமோ அது நல்லது. அப்படி யூஸ் பண்ண வேண்டிய பட்சத்தில் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸை வாரத்தில் ஒரு 2-3 நாள் செஞ்சுக்கலாம். இதெல்லாம் சிம்பிள் திங்ஸ் தான், சைடு எஃபெக்ட்லாம் எதுவுமே இருக்காது. அது என்ன பண்ணும் அந்த ப்ளூ லைட்டு? அது வந்து அவங்களுடைய
அந்த செல்களை சீக்கிரமாக அது வந்து ஃபாலோ அவுட் பண்ண வைக்கும். செல் நல்லா ஸ்ட்ராங்காக வளர்ந்து இருக்கணும், ஆனால் அது ப்ளூ லைட் வந்து அந்த செல்களை சீக்கிரமாக டிஸ்ட்ராய் பண்ணும். ஸோ அதுதான் அந்த டிஸ்ட்ராய் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சோன்னு சொன்னால் கொஞ்சம் கேர் எடுத்தால் கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த ஆலோவேரா இதை நான் வைப் ஆஃப் பண்ணிடுறேன். ஐஸ் க்ளோப் எடுத்து திருப்பி நான் அவங்க ஃபேஸ் ஐஸில் வைக்க போகிறேன். ரிலாக்ஸிங்காக இருக்கா? அப்பா ஐஸையே எடுத்து வச்ச மாதிரி தான் இருக்குது. அது எதனால செய்யப்பட்டது இந்த குளோபு? இது வந்து ஜஸ்ட் கிளாஸ் தான். கிளாஸ். ஆமாம். அது உள்ளே வந்து ஒரு ஃப்ரீசிங் லிக்விட் ஃப்ரீயான் அந்த மாதிரி ஒரு லிக்விட் இருக்குது. இந்த ரெஃப்ரிஜிரேட்டரில் இருக்கும்ல அந்த மாதிரி. ஸோ அதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்பொழுது அது நல்லா வந்து கூலாக இருக்கும். ஸோ அது கொஞ்ச நேரம் வைக்கும்போது அந்த இடமே நீங்கள் பார்த்தா லிஃப்ட் ஆனது தெரியும். அந்த ஸ்கின்ல வந்து உடனே லிஃப்ட் ஆகும். இதெல்லாம் நீங்கள் வீட்டில் செய்யக்கூடியது. அதனால இது இந்த மாதிரி க்ளோப் உங்களுக்கு இல்லைன்னா ஐஸ் ட்ரேயில் நீங்கள் வந்து வாட்டரோ இல்லைன்னா ரோஸ் வாட்டர் இல்லைன்னா கியூக்கம்பர் வாட்டர் எதையாவது ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ஐஸ் கட்டி எடுத்து ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு இது மாதிரி நீங்கள் மசாஜ் கொடுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நேரம் இப்படி செய்ய 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 இது அதோட சில்னஸே போயிடும். எல்லாம் நம்மளுடைய ஸ்கின் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கும். அண்டர் ஐ டார்க்னஸ் போயிடும், லிஃப்ட் ஆகும். இந்த இடத்துல லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸும் குறையும். இதெல்லாம் ஒரு பேம்பரிங் அப்படின்னு சொல்லலாம். யாராவது செய்ய மாட்டாங்களா அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அது. கண்ணுக்கு நிறைய வேலை கொடுக்குறவங்க இந்த மாதிரி. ஆமா, அவங்க வந்து இந்த மாதிரி செய்யலாம். நிறைய பேர் கம்ப்யூட்டர்லேயே தான் இருக்காங்க ஃபுல் டே. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதை கண்டிப்பாக செய்யலாம். டெய்லியும் பண்ணிக்கலாமா? டெய்லி கூட பண்ணலாம். பட் டெய்லி செய்ய டைம் இல்லாதவங்க வாரத்தில் ஒரு 2-3 நாளாவது செய்யலாம். பிளெயின் ஐஸ் க்யூபை விட இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜூஸை ஃப்ரீஸ் பண்ணி ஆலோ இல்லைன்னா வந்து கியூக்கம்பர் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம். கடைசியாக ஜஸ்ட் கொஞ்சமாக நான் வந்து ஒரு சன்ஸ்க்ரீன் ஒரு மாய்ஸ்சரைசர் அதை யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த இடத்துல நம்ம தண்ணி மட்டும்தான் கொடுத்துருக்கோம். அதனால மாய்ஸ்சரைசரில் இருக்கிற இந்த கொழுப்பு சத்து நல்ல ஊட்டச்சத்தை கொடுக்கும். லைட்டாக கண்ணை சுற்றி அப்ளை பண்ணுறேன். கண் விஷயத்தில் பண்ணக்கூடாதது அப்படின்னு சொன்னால் என்னங்க? அழுத்தி தேய்க்கக்கூடாது. அப்புறம் ரொம்ப ஈகராக வந்து தினமும் ஃபுல்லாக எல்லாத்தையும் செய்கிறதும் அவ்வளோ நல்லதில்லை. இப்போ நம்ம சொன்ன மாதிரி லைட்டாக செய்யலாம். பட் சில பேர் வந்து நிறைய திங்ஸை போடுறாங்க, ஒன்று மாற்றி க்ரீம்ஸ் எஸ்பெஷலி நிறைய க்ரீமை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் யூஸ் பண்ண அளவு தான் அந்த கண்ணுக்கு அடியில் யூஸ் பண்ண கம்மியாக. ஆமாம், நிறைய ஒரு 1/2 டப்பாவை எடுத்து சீக்கிரமாக குணமாகணும்னு யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னே எரியும். அதனால் அந்த மாதிரிலாம் செய்யாமல் ஜென்டிலாக ரொம்ப ரொம்ப ஜென்டிலாக நீங்கள் உங்கள் கண்ணை ட்ரீட் பண்ணணும். அது மாதிரி தூக்கமும் ரொம்ப முக்கியம். ஆமாம், நல்லா தூங்கணும். நல்லா வந்து டார்க்காக ரூமை கொஞ்சம் டார்க் பண்ணால் நமக்கு நல்ல தூக்கம் வரும். அரோமா எண்ணெய்களை ஸ்மெல் பண்ணால் நல்ல தூக்கம் வரும். அதே மாதிரி அரோமா எண்ணெய்களை இந்த மணிக்கட்டில் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு படுத்தா கூட நல்ல தூக்கம் வரும். குறிப்பாக என்ன அரோமா எண்ணெய்? லாவெண்டர் தான் வந்து தூக்கத்துக்கே ஒரு குவீன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லாவெண்டர் ஆயிலில் ஸ்மெல் பண்ணலாம், இல்லை லாவெண்டர் ஆயிலில் பாத் எடுத்துக்கலாம், ஆர் லாவெண்டர் ஆயிலில் வந்து இந்த மாதிரி மணிக்கட்டிலலாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படுக்க போகலாம். அப்படி செய்யும்பொழுது நல்ல தூக்கம் வரும். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க லோகா? கண் ரொம்ப அப்படி குளிர்ச்சியாக இருக்குது, பயங்கர குளிர்ச்சியாக இருக்குது. எனக்கு வந்து அப்படி அந்த இருட்டுக்குள்ளே போயிட்டு திருப்பி வந்தோடனே சோர்ந்த கண்கள்லாம் அப்படி எனக்கு இப்போ சுறுசுறுப்பாக இருக்குது. இன்னும் நிறைய எவ்வளோ புக்ஸ் கொடுத்தாலும் படிப்பேன், எவ்வளோ கம்ப்யூட்டரில் வேலை செய்ய சொன்னாலும் செய்வேன். அது மாதிரி இருக்குது. அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக நல்லா இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிளான ரெமெடிஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லுங்கள். நாயகி டிவி நேயர்கள், உங்களுக்கு பியூட்டி சம்மந்தப்பட்ட அத்தனை கேள்விகளுக்கும் நம்ம வசுந்தரா பியூட்டிஷியன் அவங்க வந்து ரொம்ப அருமையாக பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னும் உங்களுக்கான அந்த எத்தனையோ டவுட்ஸ் இருக்கலாம், அதெல்லாமே நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பகுதியில் எழுதுங்க, உங்களுக்காக பதில் சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சின்ன டெமோவோட உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்குறோம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் a lot. சந்தோஷம்.
அண்ட் நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. ஆமாம், பிரைட்னஸ் இதில் எல்லாத்துலேயும் பேக்கில் எல்லாம் வரும் அதில். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, நிறைய பேருக்கு ஒரு பயமாகவே இருக்கும் ஹனி யூஸ் பண்ணுறது. எங்கேயாவது வெள்ளை ஆகிடுமா, இல்லை நரைச்சிடுமா முடி, புருவத்தில் இப்படி முகத்தில் தடவும் போது புருவத்தில் பட்டு புருவ முடியுமா நரைச்சிடுமா, இல்லை இங்கே ஹேரில் இங்கே பட்டு நரைச்சிடுமா, அந்த மாதிரி. அது வந்து அதனால தான் நம்ம வந்து பாலோட இல்லை பால் ஏடோட மிக்ஸ் பண்ணுறோம். மில்க் அண்ட் ஹனி காம்பினேஷன் வந்து இந்த வேர்ல்டுலேயே பியூட்டி